पर भरोसा करते அவர் हैं உண்மை உள்ளவரா बिल्कुल இருக்கிறார். सच्चा परमेश्वर है। எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே हमारे बाइबल कॉलेज में எங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். एक चीज हमें सिखाते हैं, தேவனை அணுகும் பொழுது, परमेश्वर के पास जब हम जाएं, அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது उससे विनती करते हैं, ஒரு குறிப்பிட்ட முறைமையை கடைபிடிக்க சொன்னார்கள். एक रीति से हमें उसके पास जाना அது चाहिए। என்ன என்று சொன்னால் मालूम है क्या है? ஆக்ட்ஸ் என்று சொல்வார்கள். ACTS இந்த ஏ என்று சொன்னால் அடோரேஷன். ए का मतलब है adoration, தேவனை உயர்த்த வேண்டுமா? उसकी स्तुति करना। நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது उसके सम्मुख में जब हम आते हैं, தேவனை நாம் முழுமையா உயர்த்த हम வேண்டும், उसकी प्रशंसा करने, அவரை மகிமைப்படுத்த उसकी வேண்டும், महिमा करते रहते அவருடைய வல்லமைகளை கூற हैं, வேண்டும். उसके सभी सामर्थ्यों का। இரண்டாவதாக दूसरी बात, கன்ஃபெஷன், अंगीकार करना, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். हमारे पापों का अंगीकार करना। அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது उसके सम्मुख में जब आते हैं, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய हमारे வேண்டும், पापों को जब अंगीकार நம்முடைய करते हैं, தவறுகளை அறிக்கை செய்ய हमारी வேண்டும். बुराइयों को जब अंगीकार அதன் மூலமாக करते हैं, उसके द्वारा நாம் தேவனிடத்தில் மிக நெருக்கமாய் நெருங்க முடியும் என்று சொல்கிறார். परमेश्वर के और करीब हम जा सकते हैं। மூன்றாவதாக तीसरी बात, தேங்க்ஸ் கிவிங், उसको धन्यवाद அவருக்கு देना। நாம் நன்றி செலுத்த வேண்டும். उसको धन्यवाद देना। எதனால் நன்றி செலுத்த क्यों வேண்டும்? हम धन्यवाद दें? அவரே உண்மையான கர்த்தர், वही सच्चा परमेश्वर है, அவரே நம்மை நடத்துகிறவர், वही हमारी अगुवाई அவருடைய உண்மை करता है, उसकी सच्चाई தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதாம். पीढ़ियों पीढ़ियों तक बनी रहती है। அதனால் நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்த इसलिए வேண்டும் हमें என்று उसको சொல்வார். धन्यवाद देना चाहिए। நான்காவதாக चौथी बात, சப்ளிகேஷன், और उससे विनती நம்முடைய தேவைகளை, हमारे सभी நமக்கு मांगों, வேண்டியவைகளை हमारी सभी मांगे அவரிடத்தில் நாம் அணுக வேண்டுமா? उसके पास जब हम जाएं, உண்மையாகவே मैं सच बताता இந்த हूं, முறைகளை நாம் பயன்படுத்துகிற போது इन रीतियों को जब हम जाएं, बताएं, நிச்சயமாக கர்த்தர் நல்லவர் என்பதையும், परमेश्वर भला है, इसे அவர் जानने, சகல ஜனங்களுக்கும் தேவன் என்பதையும் और वो सभी लोगों का यहोवा उसे जानने पाएंगे, நம்மால் அறிந்து கொள்ள हम முடியும். निश्चय रूप से जानने पाएंगे। அல்லேலூயா.